जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी यशोदानंदन ब्रज जन रंजना यमुना तीरवनचारी जय कुंज बिहारी यमुना तीरवनचारी जय कुंज बिहारी जय कुंज बिहारी जय राधा माधव जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு காலை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய ஸ்லோகம் 3வது அத்தியாயம் 35, 36வது ஸ்லோகங்கள். ஸ்லோகத்தை முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவற்றின் விளக்கத்தை பார்க்கலாம். श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेय परधर्मो भयावहः. ஸ்ரேயான் மிக நன்று, ஸ்வதர்ம ஒருவனுக்கென்று விதிக்கப்பட்டுள்ள கடமைகள், விகுண குற்றங்கள் இருந்தாலும், பரதர்மாத் மற்றவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை விட, சு அனுஷ்டிதாத் நன்றாக செய்வதில், ஸ்வதர்மே ஒருவனுக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளில், நிதனம் அழிவு, ஸ்ரேய நன்று, பரதர்ம பிறருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள, பயாபக அபாயகரமானது. மொழிபெயர்ப்பு: பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது. பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமையை செய்யும் போது அழிவடைவதும் சிறந்ததாகும்.
அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம் பார்த்திடலாம், அதுக்கப்புறம் விளக்கங்கள் பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச அத கேன பிரயுக்தோயம் பாவம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான், அத இருப்பின், கேன எதனால், பிரயுக்த தூண்டப்படுகிறான், அயம் ஒருவன், பாபம் பாவங்கள், சரதி செய்கிறான், பூருஷக மனிதன், அனிச்சன் விருப்பமின்றி, அபி இருந்தாலும், வார்ஷ்ணேய விருஷ்ணி குலத்தவரே, பலாத் பலவந்தமாக, இவ போல, நியோஜிதக ஈடுபடுத்தப்படுவது. அர்ஜுனன் கூறினான், விருஷ்ணி குலத்தவரே, விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? இதான் $1,000,000 கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கோட பதில் தான் $1,000,000 கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ 3வது அத்தியாயம்னு பார்த்தாலே ரொம்ப என்ன சொல்றது, விளக்கமும் விரிவும் நிறைந்தது. அனலிட்டிக்கல் சாப்டர், அதாவது கர்மயோகம் அண்ட் பிராக்டிக்கலும் கூட. அதாவது எடுத்து எடுத்து பிரிச்சு பிரிச்சு சொல்றத பார்த்தா தெளிவா புரிஞ்சிடும் அர்த்தம். அந்த மாதிரி என்ன செய்யணும், கர்மயோகம்னா என்ன, என்ன காரியம் செய்ய வேண்டும், காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத அத ரொம்ப விளக்கமாக விரிவாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இது. இதுல அந்த 35வது ஸ்லோகத்துடைய விரிவு பார்க்கும் பொழுதே, மொழிபெயர்ப்பு பார்க்கும் போதே நமக்கு புரியுறது. அவர் சொல்றது, அடுத்தவர்களுடைய கடமையை நீ முழுமையாக ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சா கூட அவசியமே இல்லை, அதுல அர்த்தமே இல்லை. எதை செய்ய வேண்டும், உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதை அறகுறையா செஞ்சாலும் தப்பு இல்லை. அதற்கு நீ முழுமையும் பூரணத்துவத்தையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உன்னுடைய கடமையை ஓரளவுக்காகவாவது நீ செய்தே ஆக வேண்டும். பிறருடைய கடமைக்கு ஆசைப்படாதே, செய்ய வேண்டும் என்று, அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கே ஒரு அடிப்படையான கொள்கை. எப்படி காரியமாற்ற வேண்டும், எப்படி இந்த வர்ணாசிரம தர்மமானது எப்படி ஒருவனை பக்தி பாதைக்கு எடுத்து செல்கிறது அப்படிங்கறதான் படிப்படியாக அழகாக சொல்கிறார். இது புத்தி யோகம்னு ஒரு கான்செப்டையே கொண்டு வந்தார். புத்தி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பிரபுபாதர் புத்தி யோகம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பிரபுபாதர் அப்படின்னா, ஞான யோகம் என்பது என்ன, அதாவது நம்ம ஞானம் நிறைய சேர்த்துக்கிறோம், நிறைய நிறைய படிக்கிறோம். அப்ப நிறைய தேக்கி 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 வச்சு தேக்கம் அடைஞ்சிடக்கூடாதுல்ல. தேங்குதல் என்றால் என்ன, ஓட்டம் இல்ல. நதி ஓடணும், நதி என்று இருந்தால் ஓட வேண்டும். நின்று விட்டால் அது அணைக்கப்பட்டு விட்டால் அது அணை இல்லையா, தேக்கம் ஆயிடுறது. அங்கேயோட தேக்கி வைக்கிறாங்க ரிசர்வாயர். பட் அதை பயன்படுத்தணும்ல பலருக்கும். அந்த ரிசர்வாயர்லயே ஒரு அளவுக்கு மேல தண்ணி தேங்கினா அது என்னாகும், பீரிட்டு ஓட ஆரம்பிக்கும், வெள்ளம் தான் வரும் இல்லையா. அதை நம்ம பயன்படுத்தணும். அது போலதான் இந்த ஞானம் என்பது. ஞானத்தை வாங்கி 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 சேர்த்து பிரயோஜனம், தெரிந்து கொண்டோம் என்றதுக்கு பிரயோஜனம் என்ன சொல்லுங்க. நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும் 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 எல்லாமே தெரியும். பிரயோஜனம் என்ன? அதை நடைமுறையாக பயன்படுத்துவதுதான் பிரயோஜனம். அப்ப இதை தேக்கி வைத்துக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. அது பயனற்றது. ஆக்கமாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது ஞானத்தை. அதை எதை கொண்டு நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஞானமா தேக்கி வச்சிருக்கோம், அது புத்திக்குதான். அதுல புத்தியில கொண்டு போய் தேக்கி வச்சிருக்கோம் அந்த ஞானத்தை. அதை எடுத்து விடணும்ல நம்ம. புத்தியை கொண்டுதான் அதை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப அந்த புத்தியை கொண்டு அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்துவதுதான், அந்த புத்தியை நம்ம வெளியில விடுறோம் பாருங்க, பிராக்டிக்கலா அப்ளை பண்றோம்.
நடைமுறையில கொண்டு வர்றோம். அதுதான் யூசிங் யுவர் பிரில்லியன்ஸ், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றது. புத்தி யோகம், அந்த புத்தியை பயன்படுத்தி நம்ம சில காரியங்கள் செய்யறோம். அதான் கர்ம யோகமாக. அதாவது புத்தி இருந்தால் என்ன பண்ணுவோம்? பலன் நோக்கு செயல்கள்ல ஆசை கொள்ள மாட்டோம், பலனில ஆசை வைக்க மாட்டோம். இதுதான் இது இது வந்து நான் இந்த பலனுக்காக செய்கிறேன்னு யோசிக்க மாட்டோம். புத்தி இருக்கும்போது அந்த ஞானம் இருக்கு. அந்த புத்தியை நம்ம பயன்படுத்தி என்ன யோசிப்போம்? இது பகவானுக்கு அர்ப்பணமாக செய்வோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? சோ இதான் புத்தி யோகத்தின் பயன்பாடு. இந்த புத்தியை கிருஷ்ண உணர்வில் செலுத்துவது, அதைதான் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அர்த்தமே அதுதான். நடைமுறைப்படுத்துவது என்றால் என்ன? கிருஷ்ண உணர்வில் அதை நிறுத்துவது. சோ இந்த பக்தியானது முழுமை பெறுவது எப்போது அப்படின்னு பார்த்தா, தொண்டாக இருக்கும் போது. பக்தி பக்தின்னு நான் பக்தியாக இருக்கிறேன், நான் சரணாகதன் அப்படின்னு சொல்வதில் எனக்கு பகவான் மேல அவ்வளவு பிரியம், அவரை ரசித்து கொண்டே நிற்பதில் பிரியம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா போதுமா? அவருடைய நாமம் சொல்வது அவசியம் தான், ஆனால் நாமம் சொன்னால் மட்டும் போதாது, தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் பிராக்டிகல் அப்ளிகேஷன் ஆஃப் பக்தி யோகம். என்னன்னா பக்தி தொண்டு. அதனாலதான் டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொன்னார் பிரபுபாதர். டிவோஷன் மட்டும் சொல்லல. சோ அப்படியாக காரியம் மாற்றுவது, அதுதான் கர்மயோகமாக இந்த அத்தியாயத்திலேயே சொன்னார். முதல்ல ஒரு கேள்வி பதில் ஆரம்பிச்சார். பலன் நோக்கு செயலா புத்தியா அப்படின்னார். ஏன்னா புத்தி யோகத்தை முன்னாடியே சொல்லிட்டார். புத்தி யோகம் அப்படிங்கறத பக்தி யோகத்தின் பக்தி யோகம் எப்படி நடைமுறையில் பழகுவது, அதுதான் நம்ம புத்தியை பயன்படுத்தி செய்வது. அதனால அது புத்தி யோகம் என்று சொன்னார். சோ அப்ப இப்படி இருக்கும் பொழுது நான் கோரமான இந்த போரில் ஈடுபடுத்துகிறாயே, அது ஏன் அப்படின்னு கேட்கிறார். இருவேறு விஷயங்களை நீ சொல்லி என்னை குழப்புகிறாய். நான் எதை ஏற்றுக்கொள்வதென்னே எனக்கு தெரியவில்லை. நீ குழப்புகிறாய் என்ற என் மனம் குழம்புகிறது. நீ குழப்புகிறாய்ன்னு சொல்லக்கூடாது. அதை என் மனம் குழம்புகிறது. நான் இதில் நான் எப்படி முடிவெடுப்பது என்று தெரியவில்லை. இப்படி குழப்பம் வருகிற நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய குருவிடம் சரணடைந்து விட வேண்டும் அப்படிங்கறதுதான் இங்க அர்ஜுனர் பண்ணிருக்கார். நீ சொல்லு, நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஆனா அதுக்காகவும் கிருஷ்ணர் மொத்தமா நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லாமலே இல்ல. எப்படி பகுத்தறிவாளனுக்கு ஏற்றார் போல நீ இப்படியெல்லாம் புரிந்து கொள்னு விரிவா விரிவா விரிச்சு விரிச்சு ஒவ்வொரு கேள்விக்கும் 2 பகுதி இருக்கு, இப்படின்னா எப்படி, இப்படின்னா எப்படி அப்படின்னு விரிவான பதிலாக தான் சொல்றார் எல்லா இடத்துலயும். சோ அப்படியாக இருந்தாலும் கிருஷ்ணர் இவ்வளவு சொன்னால் கூட அர்ஜுனன் என்ன சொல்றான்? நீங்க நீங்களே முடிவாக கூறிவிடுங்கள், நான் கேட்டுக்கொண்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அவர் விடல. தெளிவாக தான் சொல்ல ஆரம்பிக்கிற பகவான் வாச்சால தன்னுணர்வை நாடுதல் முக்கியம். அப்படி இருவேறு விதமாக நாடலாம். ஒண்ணு சாங்கிய யோகம் வழியாக, இன்னொன்னு பக்தி யோகம் வழியாக அப்படின்னு. அப்ப இதுல எது நாம கன்ஃபியூஸ் ஆகலாம் அப்படின்னா, செயலை செய்யாமல் இருப்பது. துறவு அப்படிங்கிறதுக்காக செயல் செய்யாமல் இருந்து விடலாமா? நான் செயலே துறவு அப்படிங்கறதுனா என்ன? துறந்து விடுதல், விடுறதுன்னா செயலை செய்யாம விட்டுறதா அப்படி. அதனால எந்த விளைவும் இல்லையானா, செய்ய வேண்டிய செயலை துறப்பது விளைவு தரும். என்ன தரும்? நெகட்டிவ் விளைவு தந்துரும். இப்போ நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மருத்துவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மருத்துவம் பார்க்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு ஏதோ அடிபட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு தொண்டையில சிக்கி ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட வந்துட்டாங்க. அது ஏதோ கோழி குண்டு எதையோ முழுங்கிடுச்சு. அப்ப இன்னைக்கு எனக்கு லீவு அப்படின்னு அவர் உட்கார முடியுமா? முடியாது இல்லையா? அது ஒரு எமர்ஜென்சின்னு வந்திருக்காங்க. அது வேலையை துரத்தல் தவறு. அந்த இடத்துல அவர் வேலை செய்யாம அதாவது கர்மமே நான் வேலையை துறக்கிறேன் அப்படின்னு துறவோட இருக்கிறது அப்படின்னா, சரியான நேரத்தில் காரியம் செய்யாமல் இருப்பது தவறு. துறவுங்கிறதுக்காக எந்த நேரத்துல வேணாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பது கிடையாது. செய்ய வேண்டிய நேரத்தில் காரியத்தை செய்ய வேண்டும், பலனை எதிர்பாராமல் செய்யத்தான் வேண்டும் அப்படிங்கிறது. செயல் செய்யாமலே இருந்து விட்டால் நான் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்றது கரெக்டா? அதாவது இந்த நேரத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், இப்ப வீட்டுல எல்லாருமே வெளில போயிருக்காங்க. ஒன்னா இப்ப அப்பாவும் வேலைக்கு போயிருக்காரு, அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க. இப்ப யாரு முதல்ல வந்தாங்களோ அவங்க கொஞ்சம் வேலை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அப்ப நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு முதல்ல வந்தவங்க சொன்னாங்கன்னா, பசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல வந்தவங்க கொஞ்சம் செய்யதானே வேணும். செய்யலங்கிறதுக்காக நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க ஏதோ ஒரு சாமான் இருக்கு, அத உடைக்கிறது பொதுவா நம்ம எதை சொல்லுவோம்? குழந்தைங்க தான் உடைச்சாங்க, ஏ நீதானேன்னு சொல்லுவோம். அப்ப நான் ஒண்ணும் பண்ணல அப்படிங்கறது வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்றது. ஆனா உண்மையாகவே அந்த குழந்தை உடைக்கல அப்படின்னா நான் செய்யல அப்படிங்கிறது அதோட உண்மை அது. ஆனால் இந்த இடத்துல நீ ஒண்ணு செஞ்சிருக்க வேணும்ன்ற இடத்துல நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகுமா? தப்பு. அங்கு துறவு மனப்பான்மையா நான் செய்யலப்பா அப்படின்னா, "ஏய் நீ செய்யலையா? நீ தான் செஞ்சிருக்கணும். செஞ்சிருக்கிறத செய்யலைன்னு சொல்றதுல என்ன பெருமை? என்ன அதுல என்ன உண்மையே இல்லையே, தவறு. நீ செய்ய வேண்டியது. செய்யாமல் இருந்தது உன் தவறு" அப்படின்றார். அது போல உம் செயல் செய்யாமல் இருந்தால் கூட விளைவு வரும். செஞ்சாதான் விளைவு வரும். ஆனா செய்யாமல் இருந்தாலும் விளைவு வரும். இல்லையா? செஞ்சா பசியாரும், செய்யாமல் இருந்தால் அப்படியே பசி கிள்ளும். இல்லையா? செய்தாலும் பலன் உண்டு, செய்யாமல் இருந்தாலும் ஒரு வித பலன் உண்டு. எது சரிங்கிறத நம்ம சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். அது போல செயல் இல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம எப்படியா செயல் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஏன்னா நான் வந்து துறக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்றது? செயல் இல்லாமல் இருக்கவே முடியாது. நாம இல்லாட்டியும் நம்முடைய இருதயம் செயலாற்றிக் கொண்டேதான் இருக்கிறது இல்லையா? நமக்கு ஒரு மெட்டபாலிசம்க்கு நம்ம உணவு உண்டுதான் ஆக வேண்டும். அந்த பேசிக் செயல் வந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது நம்ம உடல்ல. சோ அப்ப இதுக்கெல்லாம் ஒரு செயலை நம்ம கட்டுப்படுத்தி ஒரு ஸ்டாப் சிக்னல் மாதிரி நின்னுட்டு சிக்னல் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நின்னுட்டா எதுக்காக சிக்னல் போடுறாங்க பொதுவா? ரெகுலேட் பண்ணணும், டிராபிக்க ரெகுலேட் பண்றதுக்காக சொல்றாங்க. ஆனா சிக்னலை பாடு போட்டுட்டு அங்க எல்லாம் நின்னுடுச்சு. ஆனா இதுக்குள்ள ஒரே இதுல இருந்து இது உள்ள பின்னாடி போறது, ஃப்ரண்ட்ல போறது, பேக்ல போறது, வளையிறது எல்லாம் இதுக்குள்ள வண்டிகள் பண்ணா அது எவ்வளவு கேஎஸ்? அது பண்ணலாமா சொல்லுங்க? நான் வந்து என் புலன்களை நான் காரியம் மாற்றாமல் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு நமக்குள்ள இருக்க புலன்களை வச்சு புலனுக்கு அங்க ஆசை இங்கே ஆசைன்னு எல்லாத்தையும் பட்டுட்டு இருந்தோம்னா எப்படி? அதாவது ஒரு துறவியாக வெளியில மட்டும் காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள எல்லா புலன் ஆசைகளையும் வச்சிருந்தா பிரயோஜனமே இல்ல. அது தவறு. அததான் சொல்றாங்க இல்லையா? உள்ளொன்று வைத்து புறமொன்று காட்டுதல் பாசிபிளே இல்ல. முடியுமா சொல்லுங்க? நான் பெரிய ஆளுன்னு நம்ம வெளியில காட்டிக்கிட்டு, ஆனா உள்ள வந்து அத்தனை ஆசைகளையும் வைத்துக் கொண்டிருந்தால் போலி சாமியார் இல்லையா அது? உம் அது போல செயல்களை மட்டும் நிறுத்த முடியாது. அந்த புலனிலிருந்து அந்த புலன் ஆசைகளையே நிறுத்தினால்தான், செயலை மட்டும் நிறுத்திட்டு நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய பற்றையே நிறுத்த வேண்டும். எதற்காக நாம் ஆசைப்படுகிறோம், எதிர்மேல் பற்றுக்கொள்கிறோம்ங்கிறதையே நிறுத்த வேணும். அப்பதான் செயலை நிறுத்த முடியும். ஜஸ்ட் சோ இங்க பாருங்க, இப்ப அதான் சொல்றாங்கல்ல, நான் வந்து இந்த டயட் கண்ட்ரோல் விஷயத்திலேயே அது நிறைய உண்டு. ஸ்வீட் ஜஸ்ட் சாப்பிடாம இருந்தா போதாது. ஏன் ஸ்வீட் சாப்பிடுறோம் அப்படின்னு பாக்கணும். ஏன் அந்த பசி வருகிறது? வாய் அந்த கிரேவிங் அப்படியே சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணுது. எதுக்காக தோணுது? அந்த தேவைப்படுற அந்த சத்து நம்மளுக்கு இல்ல. அந்த புரோட்டீனுங்கிற அந்த சத்து நம்மளுக்கு இல்ல. அதனால நம்மளுக்கு அந்த கிரேவிங் வருது. சோ அப்ப அந்த புரோட்டீனை தேவையான அளவு நம்மளுக்கு அந்த புரதச்சத்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டா ஸ்வீட்னு இல்ல எந்த கிரேவியுமே வராது. ஏன் ஸ்வீட் நாடுறோம்? ஸ்வீட் தான் வேணும்னு இருக்கா? என்ன நம்மளுக்கு சுகர் உடம்புல குறைச்சிருக்கு அதனால கேக்குது? அது கிடையாது. ஸ்வீட் குறைய இருக்கிறதுனால இல்ல, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா அந்த புரதம் கிடைக்காதா அப்படின்னு நாடுது உடல். அதனாலதான் நம்ம அதிகமாக சாப்பிடுகிறோம். அது போல இந்த செயலை மட்டும் நான் உண்பதை மட்டும் நிறுத்தி விடுவேன் அப்படின்னு இருக்க முடியாது. உள்ள என்ன தேவையோ அதை பார்க்க வேண்டும். அது போல செயல் மட்டும் நிறுத்தினால் பற்றாது. அந்த புலனுக்கு உள்ள அந்த பற்றை நிறுத்த வேண்டும். அதான் அதைத்தான் நீங்க சொல்றார். நேர்மையானவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்துவானா. அதுதான் கர்மயோகம். அப்படி செய்பவன் உயர்ந்தவன், நேர்மையானவன் அப்படிங்கிறார். அதாவது புல இன்சைட் அவுட் நல்லவனா இருப்பான். உள்ளுக்குள்ள இருந்தும் தன்னுடைய கர மனதையும் கட்டுப்படுத்தி அதனால் காரியம் செய்வான். காரியத்தை மட்டும் சரி பண்ணிட்டு உள்ள எல்லா அழுக்குகளையும் வச்சுட்டு இருக்க மாட்டான். உள்ளேர்ந்து திருந்தியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி விதிக்கப்பட்ட கடமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட அங்கதான் கொண்டு வர்றார் கிருஷ்ணர். விதிக்கப்பட்ட கடமை, உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற சில கடமைகள், அதை செய்
அதை அதை கூட நீ செய்ய வேணால் உடலை கூட உன்னால் பாதுகாக்க முடியாது. உம் உடலை பாதுகாக்க வேண்டியாவது நீ அதை செய்தாக வேண்டும். ஏன்னா உடல் கொண்டு பிறந்துட்டோம், உடலை பாதுகாத்து தானே ஆகணும். உடலை பராமரிப்பதற்கான வேலையை செய்து விடதான் வேண்டும். அதுவும் இல்லைன்னா எப்படி எல்லாரும் மத்தவங்க நம்மளுக்கு செய்வாங்கன்னு இருக்க முடியுமா வேலையை திறந்து விட்டு? இப்ப அதுதான் விதிக்கப்பட்ட கடமை என்றால் என்ன அப்படின்னா, நமக்காக மட்டும் இல்லை, நம்மை சார்ந்து இருக்கிற இந்த சமுதாயத்திற்கும் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை துறந்து விட்டு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன ஆகும்? நம்மளை டிபெண்ட் பண்ணி ஒரு சமுதாயம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சுற்றம் அப்படின்றது அவை திண்டாடும். அப்ப அவை யாருக்கு பாரமாகிவிடும்? மற்ற சமுதாயத்திற்கு பாரமாகிவிடும். நம்முடைய குடும்பம் நாம பராமரிக்கலன்னா அந்த குடும்பம் மற்றவர்களுக்கு பாரமாகிவிடும். அது பெரிய பாவம், நாம் செய்கிற பாவம். அவர்களுக்கு அது புண்ணியமாக போகலாம், ஆனா நமக்கு அது பெரிய பாவம், அது தவறு. அதான் விதிக்கப்பட்ட கடமையை எப்படியாவது செய்தே தீர வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் கர்மயோகமாக சொல்றார். எப்படி செய்யணும்? அதுக்காக ஒரே தன்னை போனியா செய்யக்கூடாது. எனக்கு என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எப்படி செய்ய வேண்டும்? பகவானின் திருப்திக்காக செய்ய வேண்டும். எப்படி பகவான் எப்படி திருப்தி அடைவார்? சாஸ்திரங்களில் சொன்னபடி நடந்து கொள்வதால் திருப்தி அடைவார். எப்படின்னா அந்த குடும்பத்தை ஒரு பகவத் பக்தியில் ஈடுபடுத்தினால் சிறந்தது அப்படிங்கிறது. சோ அப்ப அதுக்கு அடுத்துதான் யஜ்ஞ சுழற்சி பத்தி சொன்னார். யஜ்ஞபதி அப்படின்ற பகவானுக்காக நாம் எப்படி அர்ப்பணமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்தது. அப்புறம் தன்னில் திருப்தி அடைந்தவன் பக்தன் அப்படின்றத சொன்னார். இப்ப கிருஷ்ணரே கடமைகளை செய்தார் அப்படின்றதையும் சொன்னார் கிருஷ்ணர். நான் ஏன் செய்தேன்னா, என்னை பார்த்து அவர் கிருஷ்ணர் இப்படி இருந்தாரே அப்படின்னு என்னை உதாரணமாக கொண்டு மற்றவர்கள் தவறு செய்யக்கூடாது. அதனால நான் எனக்கும் கடமை உண்டு, அவதாரமாக நான் தோன்றினாலும் எனக்கும் கடமை உண்டு, நானும் செய்தேன் அப்படின்னு சொன்னார். அதான் நம்ம ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு இல்லையா, 21வது ஸ்லோகம், யத்யத்யாச்சரதி ஸ்ரேஷ யத்யத்யவதரோஜனா. அந்த யார் முக்கியமான பெரிய பெரிய நபர்கள், மகாத்மாக்கள் என்ன காரியம் செய்கிறார்களோ அதை பார்த்து சாமானியர்களும் அவர்களில் அடிச்சுவட்டை தொடர்ந்து செய்வார்கள் அப்படின்னு. அது போல எனக்கு கடமைகள் கட்டாயம் இல்லாட்டி கூட நான் செய்தேன், செய்யதான் வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன் செய்கிறேன் அப்படின்னா, மக்கள் என்னை பின்பற்றுவாங்க, அப்ப நான் தவறாக இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்புறம் கடமையை ஆற்றுவதிலும் தவறாக ஒருவரை வழி நடத்தி விடக்கூடாது அப்படின்றதையும் சொல்றார். அதாவது கடமை ஒருவன் அதாவது முழுமையாக பக்தன் இல்லை, ஆனால் அவன் கடமையை சரியாக ஆற்றி வருகிறான் அப்படின்னா அவனை போய் குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றார். கடமையை ஆற்றுபவர்களை எப்போதுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையே சொல்றார். அப்புறம் இந்த ஏன் அவர்களை கடமையை செய்ய விட்டுறணும் அப்படின்னா, அந்த வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் ஒருவன் கடமை செய்யும் பொழுது அவன் படிப்படியாக பக்தி நிலைக்கு வர வாய்ப்பு அப்பதான் இருக்கு. அதனால அவனை செய்ய விட வேண்டும், அவன் செய்யட்டும், தானே உணர்ந்து கொண்டு வருவான் அப்படின்னு. அப்ப எப்படி அது சாத்தியம்? எப்படி அது மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அவன் செயலை செய்து கொண்டிருக்கிறான், பலன் நோக்கிய செயல்களை தான் செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் அதை பலன் நோக்காத செயலாக படிப்படியாக மாற்றலாம். அது எப்படி அப்படிங்கறத இந்த கர்மயோகத்துல சொல்றார். எப்படி அப்படின்னா, எப்படி பலன் நோக்கு செயலாக அதை மாற்றுவது, பலன் நோக்காத செயலாக எப்படி மாற்றுவது அப்படின்னா, அகங்காரத்தில் மயங்கி ஆத்மா என்ன பண்ணுவான்? பௌதிக இயற்கை குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தானே கர்த்தா அப்படின்னு நினைச்சுக்கும். பௌதிக இயற்கை, அதாவது நாம் இல்ல நம்முடைய காரியங்களுக்கு கர்த்தா. பௌதிக இயற்கையின் காரணத்தால் ஏற்படுகிற மாற்றத்தால் நம்ம சில காரியங்கள் செய்யறோம், ஆனா நான் தான் செய்தேன் அப்படின்ற ஒரு உரிமை மனப்பான்மை நம்மளுக்கு வருது. அப்ப அடுத்த நிலையில நம்ம இன்னொரு விதமா எப்படி மனிதர்கள் இருக்காங்கன்னா, பலன் நோக்கு செயல்கள், பக்தி செயல், இதற்கான வேறுபாட்டை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். புலன்களிலும் புல நுகர்ச்சியிலும் அவங்க ஆட்படுவதே இல்லை. புலன் விஷயங்களுக்கெல்லாம் சென்று அப்படியே
ஈர்க்கப்பட மாட்டாங்க. அப்ப மதிமயங்கிய மக்கள் சில பேர் காரியம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்களை வந்து இந்த அறிவுடைய மக்கள் நிலை பிறழ செய்ய வேண்டாம், அவர்கள் தொடர்ந்து அவர்கள் காரியத்தை செய்யட்டும், இந்த மாற்றம் ஒரு கிராஜுவலா நடக்கும் அப்படின்னு சொல்றார். அதாவது மதிமயங்கிய நிலையில் நீ இருந்தால் உனக்கு உதவ யாரும் வரமாட்டாங்கிறதுக்காக தான் இது சொல்ற. நாமே வந்து மயி சர்வாணி கர்மாணி சந்நியாசா, தன் எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணமாக செய், அப்போதுதான் உனக்கு வந்து மற்றவர்களும் உதவ வருவார்கள் அப்படின்னு சொல்றார். பலனில் ஆசையை ஒழித்து விட வேண்டும், உரிமை உணர்வை விட்டு விட வேண்டும், மன தளர்ச்சியையும் கைவிட்டு நீ போரிடு அப்படிங்கிறார். நீ வந்து உன்னிலேயே ஒரு என்ன சொல்றது குறைபாடை வைத்துக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் வந்து உனக்கு உதவ முடியாது. நீ வந்து ஒரு மன தளர்ச்சி இல்லாமல் நீ போரிட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் எப்படி போரிட வேண்டும், எப்படி நீ வந்து கேட்க வேண்டும் அப்படின்னா, எப்படி பலனை விட முடியும், பலன் நோக்கு செயல்கள் இல்லையா, பலனை கைவிடுவதற்கு என்ன வேணும்னா பொறாமையின்றி நீ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நம்பிக்கையோடு செயல்படு, பலனில் பற்று வைக்காதே அப்படின்னு சொல்றார். பொறாமை உள்ளவன், இது நம்ம நிறைய தடவை முன்னாடி பார்த்திருக்கோம். பொறாமை உள்ளவன்னா என்னன்னா, பகவானை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவன். அவர் என்ன பெரியவர், நான் செய்வதுதான், நான் என்ன குறைச்சலா செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறது, நான் பெரியவன்னு நினைக்கிறது கூட இல்ல, இவ்வளவு நினைச்சாலே தப்புதான். நான் என்ன குறைச்சல், நான் நல்லா தானே செய்யறேன், நான் செய்யறது கரெக்ட் தானே அப்படின்னு நினைக்கிறதே பகவான் மேல் நாம் கொட்டுகிற பொறாமைதான். அப்படி உள்ளவன் நஷ்டப்படுவான், அவன் வந்து முட்டாள், அவனுக்கு ஞானம் கிட்டுவதற்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்றார். அப்படி இயற்கையாக நம்மளுக்கு ஒரு குணம் இருக்கிறது. இந்த அந்த குணம் முக்குணங்களுக்கு உட்பட்ட குணம், சரியா? இப்படி நமக்கு எப்படி ஒரு குணம் வருகிறது அப்படின்னா முக்குணங்களுக்கு உட்பட்டது. இது வந்து அறிவு சார்ந்த ஞானிகளுக்கும் உண்டு, இன்ன குணத்தோட பிறக்கிறார்கள்னு. அப்ப அந்த குணத்தை ஏன் வந்து அடக்குமுறையால் அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதை அடக்கி நாம என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கிறதுதான் 33ஆம் ஸ்லோகத்துல சொல்றார். அதை வந்து அந்த குணத்தை விலக்கி, இப்ப நம்முடைய உண்மையான குணம் ஒன்றாக இருக்கும் பொழுது நம்மை வேறு ஒன்று செய்ய சொன்னால் எப்படி முடியும்? இப்ப வந்து உங்களுக்கு வந்து வியாபார நோக்கே இல்ல, உங்களால ஒரு பொருளை விற்கவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி விற்கணும், போய் நீங்க வந்து எனக்கு அப்படியாக்கும், என் பொருள் இப்படியாக்கும், இது நீங்க வந்து இவ்வளோ ஒரு சாரி விற்கணும், புடவை விற்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து கலரே போகாது, இது நீங்க வந்து துவைச்சாலும் ரொம்ப லேசா இருக்கும், கட்டும் போது கனமாவே இருக்காது, அப்புறம் நிறைய டிசைன்ஸ் நல்லா போடுவாங்க, புதுசு புதுசா வரும், அப்படிலாம் நிறைய சொல்லி நம்ம விற்கணும் இல்லையா? அது நம்மளுக்கு எல்லாம் அதோட நன்மைகள் தெரியும், இருந்தாலும் என்னென்னலாம் வேணும், அதற்கான நேரம் வேண்டும் போய் பேசுவதற்கு நமக்கு மத்தவங்க கிட்ட. அப்புறம் பே நேரம் முதல்ல வேணும், அப்புறம் ஒரு ஒரு தயக்கம் இல்லாத மனசு வேணும்ல. நம்ம ஒன்ன பத்தி மார்க்கெட் பண்ணி பேசணும்னாலே நம்மளுக்கு கூச்சமா இருக்கலாம், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு. அது நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம போய் விற்கணுமே இந்த பொருளை. அவங்க வந்து நம்ம இப்ப சேல்ஸ் கேர்ள், சேல்ஸ் விமன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மதிப்பு இல்லையா, நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்மை பற்றி ஒரு மதிப்புக்கு, நம்மளோட ரெப்புடேஷன், நம்மளோட பெயருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு அதுக்காகவும் சொல்ல மாட்டோம், பாதி நேரம் தயங்கிக்கிட்டு விட்டுருவோம். அது போய் ஏய் நீ என்னோட இந்த வீட்டுக்கு வா, நான் சேலை வைக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேராலும் சொல்ல முடியும்? அது எப்படி சொல்றது, எப்படி அதை நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சே நம்ம பாதி நேரம் செய்ய மாட்டோம். சோ அப்ப ஒரு நம்முடைய குணத்துக்கு மாறுபட்ட ஒரு செயலை நம்மால செய்ய முடியறது இல்ல. எல்லாராலையுமா வந்து ஒரு பொருளை விற்று விட முடிகிறது? தப்பு கிடையாது விற்றது, அது அது வந்து ஒரு வர்த்தகம் அப்படிங்கிறது, வியாபாரம்ங்கிறது வந்து ஒரு உன்னதமான தொழில் தான், ஒரு உன்னதமான விஷயம். அது ஆனாலும் எல்லாராலும் ஏன் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தான். இப்ப வந்து ஒரு வேத விற்பனராக இருக்கலாம், அவர்களுக்கு வந்து இந்த வியாபாரம் வராமல் இருக்கலாம். வியாபாரம் செய்பவராக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து வேதம் கற்கவே முடியாம இருக்கலாம். ஐயோ அது எனக்கு சொல்லவே வரமாட்டேங்குது அப்படின்னு, அது தெரிஞ்சுக்க கூட நான் செய்யறேன், கத்துக்கிட்டுறேன், ஆனா கத்து கொடுக்க தெரியல எனக்கு. எவ்வளவு பேர் வந்து பெரிய பெரிய வித்வான்களா இருப்பாங்க, பாடல்ல இசை சக்கரவர்த்திகளாக இருப்பாங்க, ஆனா சொல்லித்தர தெரியாது. பெரிய ஸ்காலர்ஸா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து டீச் பண்ண தெரியாது. சோ கற்றுக் கொடுத்தலே ஒரு கலை. அது போல
நிறைய அறிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு கலை வேண்டும். அது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு குணத்தின் அடிப்படையில் ஒரு செயல் குணம்னா அது அவர்களுடைய திறமையை நிர்ணயிக்கும் அந்த குணம். அது அதுக்கு தகுந்தால் போல இருக்கும். இதை வந்து ஏன் அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். எனக்கு வராத ஒன்றை என் மேல் ஏன் நான் திணித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதுக்காக வந்து சில இதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவோ அச்சீவ் பண்றவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பேசிக்கா ஒரு இன்ஸ்டிங்க்ட் இல்ல அப்படின்னா நம்ம அது எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுல வர முடியாது. இன்ட்ரெஸ்டாவது வேணும் இல்லையா? உங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கான ஒரு இன்க்ளினேஷனே இல்ல, ஒரு ஆர்வமே இல்ல, அப்ப நீங்க எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? வியாபார நுணுக்கம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் வியாபாரம் பண்ண ஆசை இருக்கிறது அப்படின்னா அந்த ஆசை போதும். அதுதான் வந்து வேர். அது இருந்துச்சுன்னா அதுதான் வந்து விதை. அந்த விதை இருந்துச்சுன்னா நீங்க வளர்ந்துடலாம். ஆனா அந்த விதையே இல்ல, அந்த ஆசையே இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் அதுல வந்து முயற்சி எடுத்தாலும் உங்களால வர முடியாது. சோ அது போல இந்த குணம் என்பது அந்த பேசிக். இந்த இந்த அந்த குணத்துக்கும் வந்து விருப்பு வெறுப்புகள் அவற்றை நெறிப்படுத்துவதற்கும் வழிமுறைகள் உள்ளது. அதை நெறிப்படுத்தி வாழ வேண்டும். இல்லையேல் விருப்பு வெறுப்புக்கு அடிமையாகி விடுவோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றார் சைத்தன்ய சரண் பிரபு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதாவது நம்ம வீடு கஷேத்திரம் அப்படிங்கிறது உடல். உடல்ல ஆன்மா மாத்திரம் இல்ல, ஆன்மா குணமும் உட்கார்ந்திருக்கிறது. குணம் அதாவது மனம். மனத்துக்கு எல்லா குணமும் இருக்கு இல்லையா? விருப்பு வெறுப்புகள் எல்லாமே புலன்ல அட்ராக்ட் ஆகணுமா, புலனோட இல்லாம கட்டுப்பாடாக இருக்கணுமா, எல்லாம் இந்த மனம் தான் சொல்லுது. சோ அதுவும் உட்கார்ந்து இருக்கிறது. அப்ப இது இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஃபாரினர் இருக்கார், ஒரு தெரியாதவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் உங்க வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணா வீட்டுல அமைதி இருக்குமா? இருக்காது. சோ அப்ப என்ன பண்ணுவோம்? அவரோட சேர்ந்து அவர் நம்ம வீட்டுலதான் இருக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரோட சேர்ந்து பேசி ஒரு ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும் இல்லையா? நான் இதை பண்றேன், நீங்க இதை பண்ணுங்க. அப்பதான் நம்ம சரியா இந்த ஒரே வீட்டுக்குள்ள வாழ முடியும்னு சொல்றோம். அது போல இந்த மனதை விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஒப்பந்தம். நான் இன்னதை தருகிறேன், நீ இன்னதை தான், நான் வந்து இன்ன விஷயங்களை செய்கிறேன் செய்ய மாட்டேன்னு நாம் என்ற படுகிற இந்த ஆத்மா அந்த கஷேத்திரத்துல ஒரே உடலில் வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இந்த கஷேத்திரத்துல இருக்கணும்னா அந்த மனதை கட்டுப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அந்த மனதிற்கு நாம அடிமையாகி விடுவோம். அதுக்கு அந்த அடிமையாகி விட்டு வாழ்கிற வாழ்க்கை வந்து விருப்பு வெறுப்புக்கு அடிமையாகி விட்ட வாழ்க்கையில தன்னுணர்வு பாதைக்கு வழியே இல்லை. அதுக்கு அடிமையாடுனா தன்னுணர்வை பற்றி யோசிக்கவே முடியாத நிலைக்கு போய் விடுவோம் அப்படிங்கிறது. சோ குணம் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நமக்கு வந்த குணம். அது இல்லாம நம்ம இந்த குணம் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் இது கிடையாது. அத குணமாக இங்க சொல்லவில்லை. இங்க குணம் என்பது இந்த வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் வந்த நமக்குள்ள குணம். அது நம்முடைய திறமைக்கு தகுந்தாற் போல இருக்கிறது. அவற்றில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இப்ப வந்து நம்முடைய கடமையாக இருக்கக்கூடியதை நம்முடைய திறமைக்கு ஏற்றவாறு நாம அதை முழுமையாக செய்யணும். அடுத்தவர்கள் கடமையை செய்வது ஏற்புடையதே அல்ல அப்படின்றதுதான் சொல்றாரு. இங்க அர்ஜுனருக்கு சம்பந்தமாக இது எப்படி வருது அப்படின்னா, அவனுடைய கடமை இங்க வர்ணாசிரம தர்மத்தை பொறுத்தவரை அவன் சத்திரியனாக இருக்கிறான், அவன் வந்து கிரகஸ்தனாக இருக்கிறான். அவனுடைய கடமை போரில் சண்டையிட்டு மக்களை காப்பாற்றுவது. ஆனால் அவன் என்ன பேசுகிறான் அங்கே? அத இது பிராமண தர்மம் பேசுகிறான். அதுலயும் சந்நியாசனாக பேசுகிறான், துறவு மனப்பான்மைன்னு சொல்றான். நான் வந்து இங்கு அனைவருக்கும் என்ன சொல்றது நான் வயலன்ஸ் அது பேசுறான். நான் வந்து சண்டையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இது வந்து தனக்கு சரியில்லாத வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் பற்றிய தர்மத்தை அங்கு பேசுகிறான். அதனால்தான் நீங்க முக்கியமாக இந்த வழிகாட்டுதலை கிருஷ்ணர் சொல்றார். உன்னுடைய தர்மத்திற்கு ஏற்ற விஷயத்தை நீ செய். அடுத்தவர்கள் தர்மத்தை நீ செய்தாலும் அடுத்தவர்களுடைய விதிக்கப்பட்ட செயலை நீ முழுமையாக செய்தாலும் அது ஏற்புடையதே அல்ல அப்படின்னு சொல்றார்.
ஏன்னா இங்கே அவன் வந்து சண்டை இட்டாக வேண்டும். அங்கு வந்து நான் துறவியாக விட்டு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அவனுக்கு வந்து இன்னும் கெட்ட பெயர் தான் வரும்னு சொல்றாரு இனி வர வர ஸ்லோகங்கள்ல. உன்னை வந்து அவர்கள் உம் தியாகியாக பார்க்க போறது இல்ல. உன்னை வந்து நீ பெரிய விஷயம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல போறது இல்ல. உன்னை வந்து நீ பயந்து ஓடியதாகத்தான் சொல்ல போகிறார்கள். நீ அதை பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம இது வந்து அஹ் எந்த ஒரு கர்மமாக இருந்தாலும் அடுத்தவர் கடமையை நீ செய்வதால் என்ன ஆகும் அப்படின்னா, அது நீ முழுமையாக செய்தால் கூட அது பிரயோஜனமே இல்லை. அதையே நீ செய்கிறாய். உன்னுடைய கடமையைத்தான் நீ செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கார். இதனால்தான் அடுத்த கடமையை செய்வது உன்னை சார்ந்தவர்களை தவிக்க விடும். அது கூடாது, அது பாவம் அப்படின்றதுதான் இங்க சொல்றான். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இதான் இன்னைக்குடைய ஸ்லோகத்தினுடைய விளக்கமாக நான் கொஞ்சம் பார்த்த விஷயங்கள். மிக்க நன்றி. வேற யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இன்னும் அடிஷனலா யாராவது பிரபுஜிஸ் இருந்தீங்கன்னா சொல்லணும், நாம சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ இப்போ வந்து நம்ம பேசிக்காவே நம்ம இப்போ கடமைனா நம்மளுடைய வீட்டில் நமக்கு இருக்கிற கடமை பிளஸ் நம்ம ப்ரொஃபஷ்னலா நம்ம ஒரு ஃபீல்டு சூஸ் பண்றோம், அதுல இருக்க கடமை, அதையும் கடமைன்னு எடுத்துக்கலாம்ல மாதாஜி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வீட்ல பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணி நிறைய பிள்ளைங்கள அவங்களுக்குன்னு நேச்சுரலா ஒரு டேலண்ட் இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் கம்பல் பண்ணி வேற ஒரு இதுல போட்டு விடுறாங்க. சோ அது எப்படி மாதாஜி? அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபீல்டுலயே தான் புடிச்சிட்டு போறாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கிறது இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எதுனா இது கடமைன்னு எடுத்துக்கலாமா, இல்ல அவங்க அதுல இருந்து வெளியே வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட்? இது வந்து இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்லோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நதி வந்து அதோட பாதையை தேர்ந்தெடுத்தே தீரும். அதுக்கு வந்து அந்த ஸ்லோப்ல தான் போகும். எப்படி நீங்க அங்க ஒரு மேல் பகுதியா இருந்துச்சுன்னா ஏறாது, தண்ணி கீழே தான் போகும். அது மாதிரி அவங்களுக்கு எங்க ஆப்டிடியூட் இருக்கோ அதை கேட்ச் பண்ணதான் செய்வாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும், இப்ப வந்து ஒருத்தரோட நீங்க பெருசா ஒரு டாக்டரே படிக்க வச்சிருந்தா கூட சில பேர் பிராக்டிஸே பண்ணாம வேற லைன் எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. பெரிய ப்ரொஃபஷனலா படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க ஆப்டிடியூட் வேறையா இருக்கும். ஏதோ பேரண்ட்ஸ் கட்டாயத்துக்காக சிஏ படிச்சுட்டு அப்புறம் ஆர்ட் எடுத்தவங்க இருக்காங்க, ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் எடுத்தவங்க இருக்காங்க. நிறைய இந்த லைன் மாறுறது வந்து ரொம்ப சகஜம் மாதாஜி. பிள்ளைங்களுக்கு வந்து அப்ப ரொம்ப ஏர்லியாவும் இருக்காங்க, எந்த லைனை எடுத்துக்கிறதுன்னு தெரியாம. சோ இத அப்படி கூட எடுத்துக்கலாம். இத வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க சொல்ற மாதிரி விதிக்கப்பட்ட கடமை அப்படின்னா எதுனா, நமக்கு சாஸ்திரங்களின் முறைப்படி நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னா அதற்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை வந்து நம்ம வழுவாமல் செய்யறதுதான் விதிக்கப்பட்ட கடமை. இதை வந்து நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்? இப்ப நான் இன்னைக்கு பாத்திரம் தேய்க்கிறது எனக்கு விதிக்கப்பட்ட கடமையா, சமைக்கிறது விதிக்கப்பட்ட கடமையா? அப்படி இல்லை. இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடர் சென்ஸ்ல பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம நீங்க சொல்ற அந்த குழந்தைகளோட லைன் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் மெட்டீரியல் லைஃப்ல பார்க்கும்போது அவை வந்து மாற்றம் அடையக்கூடியதுதான். அது பர்மனண்டா ஒன்னே இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் குணத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தா குழந்தை டாக்டராவே இருக்கு இல்ல. இப்ப ஒரு பெரிய மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், அவர் குழந்தை வந்து கண்டிப்பா மார்க்கெட்டிங் லைன்ல தான் போகணும்னா இருக்கு இல்ல. அது அவங்க பெரிய ஆர்டிஸ்டா கூட வரலாம். அந்த குழந்தை சொல்ல முடியாது. இப்ப வந்து கார்பென்ட்ரியில கூட பெரிய ஆளா வந்திருக்கலாம், வரலாம். சோ ஒவ்வொன்றும் இப்ப வந்து அந்த வர்ணம் வந்து வர்ணமா வர்றது கிடையாது. அவர்களுடைய குணம் மாறுபட்டு கூட இப்பெல்லாம் வருது. ஆனா அந்த குணத்துக்கு தகுந்தத அவர்கள் குழந்தைகளையும் முழுமையாக ஃப்ரீடம் கொடுத்து விட்டுறணும்னு நான் சொல்ல வரல. அவர்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கைடன்ஸ் தேவை. அதோட சேர்ந்து அவர்களை வந்து நம்ம வழி நடத்திட்டு தான் போலாமே தவிர, நாம முன்னாடி நின்று நான் சொன்னதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றதை விட அவர்கள் முடிவெடுக்கிறதுக்கு நாம உதவி செய்யலாம். நாம அவர்களுக்கு முடிவெடுக்க வேண்டாம். இதுதான் என்னோட பாலிசி மாதாஜி இந்த விஷயத்துல. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலி பேரண்ட்ஸும் அவங்களுடைய கடமையை செய்யணும் ப்ராப்பரா, அவங்க உரிமை எடுத்து அவங்க இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைங்களும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணமா. யார் மாதாஜி இன்னைக்கு சாண்டிங் பண்றீங்க? பிரேமா மாதாஜி நீங்க பண்றீங்களா?